மாலை மரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஆடி 6 ஜூலை 22 புதன்கிழமைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, பயணங்கள் குறிப்பாக வெளி மாநிலங்கள், அதில் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ஆயத்தங்களை பணிகளை இன்றைய நாளில் செய்யலாம். சந்திரன் 7ல் இருக்கார். அவர் ராகுடைய சாரம் பெற்று இருக்கார். ராகு ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் 7ஆம் இடம்னு சொன்னால் வெகுஜன தொடர்பு, நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தராக இருந்தாலும் சரி, லட்சம் பேராக இருந்தாலும் சரி, அவங்களோட ஒரு கனெக்ட் வருது அப்படின்னு சொன்னால் 7ஆம் இடம் தான். அந்த 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராகுச்சாரம் ஒரு 11 இருக்கார். அப்போ புது மனிதர்கள், வேறு பாஷை, பழக்க வழக்கம், கலாச்சாரம், பண்பாடு கொண்டவர்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ராசியாதிபதி 2ல் இருக்கார், சுக்கிரன் வீட்டில். அப்போ அது நல்லபடியாக போகும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் இன்றைய நாள் வெளிநாடு போகிறதுக்கு தடை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. போக முடியலன்றவங்க அதற்கான முயற்சியை செய்யலாம். திருமண விஷயங்கள் தடை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா இன்றைய நாளில் அதற்கான ஒரு பணிகளை செய்யலாம். காமத்ரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3, 7, 11ஆம் இடங்கள். இந்த இடம் கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னால் கல்யாணம் அப்படின்றது அர்த்தம். அப்போ இன்றைக்கு 7, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் தொடர்பில் வருகிறது. 3ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் திருமண விஷயங்களை தைரியமாக நம்பிக்கையோடு தொடங்கலாம். ஆடி மாதமாச்சே, போட்டோம் எடுத்து வச்சிடலாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. தாராளமாக இன்றைய நாளில் நீங்கள் பேசுகிறோம், வெளியில் பார்த்து பேசுகிறோம் அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆடி மாதம் ஒரு தடை இல்லை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியதை எதிர்கொள்ள முடியும். உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு சின்னதாக பெருசான்றது இருக்கும். அப்போது எல்லாருக்குமே அவங்க சக்திக்கு மீறிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு டீல் பண்ணுறதுக்கான ஒரு அம்சம் இருக்கிறது. ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன், அவர் கேதுவோடு சேர்ந்திருக்கார். அப்போது ஒரு விஷயம் நடக்க வேண்டியது ஆனால் நடக்கலை, தடை வருது. நடந்து வளர்ச்சி முன்னேற்றம் அடையணும், சுகம் சந்தோஷப்படணும். அந்த ஸ்தானத்தில் தான் கேது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். அதை எதிர்த்து அதை செயல்பட வைக்கணும். 6ல் சந்திரன், ராகுடைய சாரம், ராகு 10ல். அதனால் இன்றைய நாள் நீங்கள் சக்திக்கு மீறி ஆரம்பித்த ஒரு விஷயத்தை கூட செஞ்சு முடிக்கலாம். அல்லது நிறைய அரியர்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடணும் இந்த அட்டம்ப்டில், இந்த செமஸ்டர்லன்னா பண்ணி முடிச்சிடலாம். நிறைய கடன் இருக்கிறது, அடைக்கணுன்னா கூட எப்படியாச்சும் சீக்கிரம் அடைச்சி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், அதெல்லாம் இன்றைய நாளில் சாத்தியம். மிதுன ராசி அன்பர்களே, பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதாவது மனசில் கவலை, சஞ்சலம் இருக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி பயமாக இருக்குது, அவங்க இப்போ இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய செயல்பாடுகள் சரியாக இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் இன்றைக்கு சரி பண்ண முடியும். புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் ராகுடைய சாரம் பெற்று 5ல் சந்திரன், 9ல் ராகு. ராசியாதிபதி புதன் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். 1, 5, 9. அப்போ இது தர்ம திரிகோணம். நாம், நம்முடைய அடுத்து வரக்கூடிய பிள்ளைகள் சந்ததி, நம்முடைய முன்னோர்கள், இந்த இடம் கனெக்ட் ஆகிறது தான் 1, 5, 9. அதில் ராகுடைய தொடர்பு வருகிறது. அதனால் இந்த விஷயங்களில் பிரச்சனை இருந்தால் சரி பண்ணலாம். மற்றொன்று, புத்திரகாரகன் குரு 2ஆம் இடத்துல உச்சபலத்தோடு சூரியனோடு சேர்ந்திருக்கார். அதனால் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை, அவர்கள் பேரில் சொத்து, அவங்களுக்கு வேலை, அவங்களுக்கு பிஸ்னஸ் அமையிறது, கல்யாணம், அவங்களுடைய ஆரோக்கியம் பலப்படுறது, ஒழுக்கம்ன்ற விஷயத்துக்குள்ளே அவங்க வர்றது, அதுக்கெல்லாம் இன்றைய நாளில் அனுகூலமான பலன் இருக்குது. கடகராசி அன்பர்களே, இன்றைக்கு வீடு கட்டுற பணி தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை இருக்குது. ஹோம் லோன் ப்ராசஸ் ஆகுமா ஆகாதா, அல்லது ஆயிடுச்சானா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுக்குறாங்க, அதுக்கு நடுவில் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க காம்ப்ளிகேட்டாக கொண்டு போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அல்லது ஒரு இடத்துல டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு மேலும் பணம் திரட்டி நீங்கள் கொடுக்கறதுக்குள்ளே அங்கேருந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு இடம் வாங்கிட்டீங்க, அதில் ஏதோ வில்லங்கம் பிரச்சனை இருக்குது. இப்படியாக உங்களுடைய சொத்து, மனை, வீடு, அதில் பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் சரி பண்ணுறது, அதில் அனுகூலமான நிலை இல்லை, ஏதோ ஒரு தடை தாமதம் இருக்கிறதுன்னு சொன்னால் அதை டீல் பண்ணுறது, இதற்கெல்லாம் உகந்த நாள்னு இந்த நாளை சொல்லலாம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கு
உங்கள் உடன் பிறந்தவர்கள் சம்பந்தமாக ஏதாவது மனக்கவலை இருந்து அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமான ஒரு வேலை மற்றவங்களுக்காக எடுத்து நீங்கள் செய்ய போகும்போது தடையாயிடுச்சு. ஆனால் அதில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெர்ட், அதில் வந்து நீங்கள் நல்ல அனுபவம் பெற்று இருக்கிறீங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வேணுன்ட்டே நீங்கள் செய்யாமல் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. உடன் பிறந்தவர்களோ, அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்களோ, உடன் பணியாற்றக்கூடியவர்களோ. அப்போது ஒரு மனஸ்தாபம் இருக்கிறது. அப்போது அந்த எடுத்த வேலையை செஞ்சு முடித்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுபோல் தானாகவே நடந்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது. நிறைய டைம் வந்து நீங்கள் அப்பப்போ உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ராசியில் கேதுவும் அஷ்டமத்தில் சனியாக இருக்கும்போது. அதாவது எடுத்த வேலையை வந்து செஞ்சு இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அதுக்கப்புறம் போராடி அதை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ தடை வந்தாலும், தோல்வி வந்தாலும் சோர்வே அடையாதீங்க. கட்டாயம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து பெரிய அளவிற்கு பணம் வருமா அப்படின்னு யாராவது எதிர்பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். ஜென்ரலாக பணம் வரவுன்னு சொன்னால் சேர்த்து வைக்கிறதுக்கு, சின்ன சின்ன செலவுகளுக்கு, சின்னதாக ஒரு 1/2 கிராம் 1 கிராம் நகை வாங்குறதுக்கு, பிஸ்னஸில் கொஞ்சம் போடுறதுக்கு, ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்படின்ற பணம் வரவுன்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கு என்னென்னா கொஞ்சம் பெரும் பொருள், ஒரு சொத்தே வந்து சேருது அப்படின்ற மாதிரி, ஒரு செட்டில்மெண்ட் ஆகி ரொம்ப வருஷத்தினுடைய பணம் வருது, ஒரு சொத்து விற்று பணம் வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு சாதகமாக இருக்குது. இதெல்லாம் யார் டீல் பண்ணுறீங்களோ, இன்றைய நாளின் ஒரு கனவாக, ஒரு செயலாக அது இருக்கிறதோ, நம்பிக்கையாக தைரியமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். துளாராசி என்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு வந்து கைவிட்டு போனதை மீட்க முடியும். அந்த கடமைகளை செய்து முடிக்கக்கூடிய ஸ்தானம் 10ஆம் இடம். அந்த இடத்துக்கான சந்திரன் ராசியில் இருக்கிறது. ராகுடைய சாரம் பெற்று ராகு வந்து 5ல் இருக்கிறது. அப்போது அதிர்ஷ்டம் இல்லை நமக்கு, அதனால தான் வந்து இருந்தும் அனுபவிக்க முடியலன்னு சில பேர் இருப்பீங்க. வீடு ஆசை ஆசையாக பார்த்து பார்த்து கட்டி இல்லை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ண உடனேயே ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். ட்ரான்ஸ்ஃபர் வந்து ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த வீட்டை அனுபவிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கவலை இருக்கும். இதுபோல் தொடர்ச்சியாக சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இன்றைக்கு அந்த பிரச்சனை சரியாகும். பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, அதுபோல் வந்து கல்யாணம் ஆகி மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, ஒரு படிப்பு படித்து முடித்தோம் அதுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கிறது, நீங்கள் இந்த மாதிரி எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிவிட்டு கஷ்டப்படுறீங்களோ ஏங்குறீங்களோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு அம்சம் இன்றைக்கு இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் வெளிநபர்கள் மூலமாக ஒரு செயலில் வெற்றி பெறுவது, புது மனிதர்கள் உங்களுக்கு உதவுறது, அல்லது புது இடங்களில் போகும்போது உங்களுக்கு நல்ல யோசனை வர்றது, அது சாத்தியம். 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அவர் வந்து 9ஆம் இடத்திற்கு அதிபதி. 4ல் ராகு இருந்து அந்த ராகுடைய சாரத்தை சந்திரன் பெற்று இருக்கார். அப்போ என்ன ஆகுனா, இன்றைய நாள் வந்து இருக்கிற இடத்துல இங்கே இருந்து ஒன்றை செய்ய முடியல, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அதை வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு விஷயம் நடக்கலை, நான் நேராகவே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போவோம் இல்லையா. சில பேங்க்லாம் ஒரு வேலை நடக்கலைன்னா போய் நேரில் பார்த்துருவோம் இல்லையா. கவர்மெண்ட் சம்மந்தமான ஆஃபீஸில் ஒரு வேலைன்னா நேரில் போகல. அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் கிளம்பி வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு வேலையை முடிக்கிறது. தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு வந்து பெரிய விஷயங்களுக்கான தொடர்பு வரும். ஒரு வாடகை வீடு பார்த்துட்ருக்கிற ஒருத்தருக்கு இது போல் பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வருது, வாங்கிக்க முடியுமான்ற யோசனை வரும். இல்லை யாராவது வந்து சொல்லுவாங்க. அப்போ உட்காந்து யோசிக்கிறது, வாடகைனா நம்ம இவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும், மாதம் மாதம் இவ்வளோ வாடகை கொடுக்கணும், இந்த அட்வான்ஸோடு கொஞ்சம் நகையோ அல்லது வந்து ஏதோ சின்ன லோனோ ஏதோ ஏற்பாடு பண்ணிவிட்டு அங்கே இன்ஷியலாக பேமெண்ட் கட்டிட்டோம்னா இந்த வாடகையோடு கொஞ்சம் பணம் சேர்த்து போட்டு இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி தோன்றுது. இது மாதிரி ஒரு வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு யோகம், ரெகுலராக வாடகை வாகனங்களில் போகக்கூடியவங்க சொந்தமாக இஎம்ஐயில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து என்னென்னா இன்றைய நாளில் கொஞ்சம் பெருசாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 8ல் குரு இருக்காரா, இன்றைய நாளில் வந்து 3ல் ராகு சாரத்தில் சந்திரன் அந்த அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது. அதனால் பெரிய விஷயங்களுக்கான செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. மகர ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், மனநிறைவு, திருப்தி தரக்கூடியதாக இருக்க போகிறது.
அது எப்படின்னா மற்றவங்களோட சேர்ந்து கூட்டு முயற்சி செய்கிறதுனால அது நடக்கும். கணவன் மனைவி சேர்ந்து பேசி ஒரு முடிவை எடுக்க முடியும். பெற்றோரும் பிள்ளைகளும் டிஸ்கஸ் பண்ணி கல்யாண விஷயங்கள், பிஸ்னஸ் சம்மந்தமானது, வெளிநாடு சம்மந்தமான பயணம் இதெல்லாம் வந்து தீர்மானம் பண்ண முடியும். நிறைய பேர் உட்காந்து பேசி அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவில் திருப்பணியை பற்றி, கோவில் திருவிழாவை பற்றி பேசுறது. குடும்ப நபர்கள் எல்லாம் உட்காந்து பேசி பல கோயில் குளங்கள், குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுன்னு சொல்லி, ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து பேசி செயல்பட்டு ஒரு விஷயத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்குது. கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான அனுகூலம் இருக்கிறது. பெரிய அளவிற்கு படிக்கணும், லைஃப்பில் சாதிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. படிக்க முடியும், கஷ்டப்பட்டு படிக்க முடியும், ராப்பகலாக படிக்கிறதுக்கான வந்து உத்வேகம் இருக்குது. ஆனால் இடம் கிடைக்கணும்ல, கிடைக்கல அப்படின்னா எப்படி அதை அடையிறது, எப்படி அந்த இடத்தை பெறுவது, கடன் வாங்கலாமா, ஏதாவது பெரிய மனிதர்களுடைய ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் ரெக்கமெண்டேஷன் நமக்கு கிடைக்குமா, உறவினர்களில் அப்படிப்பட்டவங்க இருக்காங்களா, அவங்களிடத்துல போய் ஹெல்ப் கேட்கலாமா, இப்படி ஏதோ ஒன்றை சிந்தித்து ஒரு பெரிய உதவி கிடைக்க பெற்று உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் படிக்கிறது. ஒரு சில பேருக்கு எல்லாமே இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் லீவோ அல்லது கொஞ்ச நாள் வந்து இது போல் நான் படிச்சுட்டு வந்து அப்புறம் ஒரு பிரேக், திரும்ப நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயமோ வந்து ஒப்புதல் கிடைக்காது. இன்றைக்கு ட்ரை பண்ணுங்கள், அந்த பர்மிஷன் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், ராகுடைய சாரம் கொடுத்த ராகு 12ல் இருக்கார், ராசி அதிபதி குரு 5ல் இருக்கார். பிள்ளைகள் விஷயத்தில் முடிவு எடுக்கிறதுல கவனமாக இருங்க. ரிஸ்க் எடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் கிடையாது. அதிக செலவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள், இவ்வளோ தான். இதில் கவனமாக இருந்துட்டால் போகிறோம். மற்றபடி சந்திராஷ்டமத்தினால பெரிய பாதிப்பு பிரச்சனை எதுவுமே செய்யக்கூடாது, எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. கனெக்ட் ஆகிற இடம் என்னன்னு பார்த்துக்கணும். 5ஆம் அதிபதி சந்திரன், அப்போ பிள்ளைகள் சம்பந்தம். அப்போ எப்பயுமே சந்திராஷ்டமம்னா அவர் 5ஆம் அதிபதி தானே. அப்போ என்ன சாரத்தில் இருக்கார், 12, ராகுடைய சாரம், ராகு 12. இப்போ ராசியாதிபதி எங்கே இருக்கார், 5ல். அப்போ இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மிகச்சரியாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைய நாள் சுவாதி நட்சத்திரம் என்பதை பார்த்தோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு கருடாழ்வார்னு சொல்லக்கூடிய வழிபாடு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கருடாழ்வார் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கருட தரிசனம்னு சொல்லக்கூடியது. பெரியவங்கள்லாம் ஆகாயத்தில் கருடன் வட்டமிடுவதை பார்த்தா வழிபாடு செய்வாங்க, நாராயணா அப்படின்னு சொல்லி. அப்படியே ஸ்ரீமன் நாராயணனே சாட்சாத் அங்கே இருக்கிற மாதிரி. அப்படி எப்படின்னா, கருடன்னா அர்த்தம் பெருமாளுடைய வாகனம். அப்போது கருடன் நமக்கு தெரியும், கடவுள் இல்லையா, அவரை உணரத்தான் முடியும். அப்போது அந்த கருடன் மேலே பெருமாள் இருக்கிறதா ஐதீகம். அப்படியாக நம்ம வழிபாடு செய்யலாம். ரெண்டாவது, அந்த கருடன் என்ன பண்ணுறாரு சொன்னால், தன்னுடைய தாய்க்காக இந்திரனிடத்திலிருந்து வெற்றி பெற்று அமிர்தத்தை கொண்டு வராருன்ற ஒரு ஐதீகம். அந்த அமிர்த துளிகள் வந்து கீழே அப்படியே சிந்தோம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மேலும் இந்த கருடன் வந்து வட்டமிடும்போது நம்ம என்னென்னா, இந்த உலகத்தை வந்து அந்த பெருமாள் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயன்ற மாதிரி பார்த்து நிறைய அதுக்கு விளக்கங்கள் பெரியவர்கள் கொடுப்பாங்க. அந்த கருட தரிசனம் வந்து முடியும் போதெல்லாம் செய்யணும். வாரத்தில் குறிப்பாக அந்த வியாழக்கிழமை, அப்புறம் சனி வெள்ளிக்கிழமை நாட்கள்லாம் வந்து நிறைய பேர் செய்வாங்க. இன்றைய நாள் அப்படி செய்கிறது, பெருமாள் கோயிலில் போய் கருடாழ்வார் தரிசனம் பண்ணுறது மிகச்சிறப்பு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.